57 சொல்லணுமா உள்ளே போயிட்டு? ஆமாம், இங்கே சொல்லிட்டு போங்க. இந்த வரேன். இப்போ காலையில் போனீங்களா? காலைல. டேய் ஏங்க இவன் இங்கே தங்கிட்டாங்க. நம்ம அங்கே வழி இல்லை, திரும்பி வந்துட்டோம். ஒரு வேன் பாருங்க, அவர் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி திருப்புவாருன்னு தெரியல. இங்கே அவ்வளோதான் நாங்கள் ஸ்பாட்டு. நம்ம ரிட்டன் தான் போனோம். மேலே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கான், அது இந்த டைமில் கண்டிப்பாக தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம போகிறதுங்கிறது கண்டிப்பாக வேஸ்ட்டுங்க. ரிட்டன் நான் போகிறேன், யானே ஸ்பாட் பண்ணால் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏடிவி தங்கமே போகலாமா? மேகமலை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா ஒர்த்துங்க. லைஃப்பில் வந்து இது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மேகமலையை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். ஃப்யூச்சரில் நம்ம கூட யாரும் வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கேர்ளாக இருக்கட்டும் இல்லை நம்ம பசங்களாக இருக்கட்டும் வராங்கன்னா கண்டிப்பாக மேகமலைக்கு ஒரு ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணுவேங்க. ஸோ விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸில் மேகமலையும் இனிமேல் பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். வணக்கம்டா பாய்ஸ். குரூப்பான செல்ஃபி எல்லாம் மொத்தமாக வேனில் வந்துட்டாங்க போல். எல்லார் கையிலையுமே கேமரா இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வாய் நட போட ஆரம்பிச்சிருச்சு. டீ குடிக்கலான்னு தான் பார்த்தேன், பட் வேண்டாங்க. ஸோ நம்ம கீழே போயிட்டு குடிச்சிக்கலாம். அங்கே ஒரு கார் ஒன்று நிற்கிது பாருங்கள், அதோட ஹைபீம் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. அது மூவிங்கில் தாங்க இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியலங்க, அது நவுற மாதிரியே இல்லை. இந்த பக்கத்தில் வருது பாருங்கள், ஸ்விஃப்ட்டு நியூ மாடல். ஸோ நீங்கள் மேகமலை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூர் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ நானே வந்து கூட்டிகிட்டு வரலான் இருக்கேன். யாரும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரலாம். பட்ஜெட் பில்லில் கூப்பிட்டு வந்துட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் மேகமலை வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து நீங்கள் பார்க்குறதுக்குலாம் பெருசாக எதுவும் கிடையாது. வர வழியில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருந்திருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அருவி மாதிரி. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும், கலெக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயுமே மிஸ்ட்டு, நீங்கள் எங்கே போனாலும் மலை மேலே மிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மேகமலைக்கு வரலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அங்கே லாங்கில் ஒரு வண்டி வருது பாருங்கள், அது பாருங்கள் பனிமூட்டத்தில் தெரியுது, எப்படி தெரியுது பாருங்கள், ஃப்ளைட்டு மாதிரி தெரியுது, அவ்வளோ லாங்கில் வந்துக்கிட்டு இருக்கு. சாரி வரல, நிற்கிது. ஓகே, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெமரிஸ் கலெக்டட் பை ட்ராக் டெஸ்டர். என்ன ப்ரோ? அவ்வளோதான், முடிஞ்சு, வேஸ்ட்டு தான். டீ ஷாப் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். பட் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக யானையோட வரும்போது காமிக்கலான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரோடு போகிற அளவுக்கு நான் போவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வராங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ட்ராவலர்னே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும், நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா லைஃப்பில் வந்து என்னோட ஓன் மணியில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு பெருமையாக தான் இருக்குது. i20 பாருங்கள், தரமாக இருக்குது, செமையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தால் அடுத்து கார் தாங்க வாங்கணும், கடவுள் புண்ணியத்தில். அடுத்து கைஸ் நான் யூடியூப்பில் இனிமேல் நான் வந்து ரெகுலராக இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கொஞ்சம் ஓகே பார்த்துக்கலாம், எதனாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக vlogs அண்ட் வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன், சரியா? முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு சண்டே நான் vlogs போட்டுறேன். ஓகே, ஏதாவது எஃபோர்ட் போட்டால் தான் உங்களுக்கு நான் போட்டுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னடா காணா போயிட்டான்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நாள் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறேன்னா நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா என்னோடய சப்போர்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் பார்த்தவங்க எல்லாம் எங்கே போனீங்கன்னு தெரில. ஸோ திரும்பி வந்தீங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷங்க. இதுக்குள்ளே போகலாம், பட் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு எல்லாமே சகதியாக இருக்குது, வண்டி எடுக்க முடியலன்னா போச்சு. ஆளுங்க தான் வேணும். அங்கே பார்த்தீங்கன்னா என்னால் ஏடிவே பின்னாடி ரிவர்ஸ் கூட எடுக்க முடியல, அந்த அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணார், ரொம்ப நன்றி அவருக்கு. பஸ் பாருங்கள், டயர் எல்லாம் பஞ்சராகி கிடக்குது. தேக்கடி பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் வருது. இடுக்கி டேம் 126 கிலோமீட்டர். மூணார் பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர். கொச்சி பார்த்தீங்கன்னா 243 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து
நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது தேனி தான் போகணும். இப்படி பார்த்திங்கன்னா பக்கம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பொறுமையாக கீழே போகிறது தான் ஒர்க்கு, வேறு வேலை இல்லை. எக்ஸ்பல்ஸு கேஎல் தான். எக்ஸ்பல்ஸ் நல்லா இருக்குங்க மவுண்டைன் சைடில் நீங்கள் ஓட்டுறதுக்கு. எவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்த. எந்த ஒரு தொல்லையும் இல்லை. சம்பாரித்து ட்ராவல் பண்ணணும், சம்பாதிக்கிறோம் ட்ராவல் பண்ணுறோம். அப்பா சொல்கிறாங்க ஆயா சொல்கிறாங்கலாம் கேட்காதீங்க. சம்பாதிக்கிறோம் ட்ராவல் பண்ணுறோம். வீண் செலவு பண்ணாதீங்க, பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணாதீங்க. மெயினாக சொல்கிறேன், வாழ்க்கைக்கு செலவு பண்ணுங்கள், உங்களுக்காக செலவு பண்ணுங்கள். ஓகேங்களா? தனியாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது பா, அப்படி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கேரளா ஃபுல்லாக போகலாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு vlog போட்டுடுறேன். ஓகே, போகிறப்ப பாருங்கள், எனக்கு இந்த வழியில் தான் நான் போனேனாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அந்தளவு ரோடே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரோடு நல்லாவே தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபாக் காமிச்சேன், இப்போ இங்கே இருக்கிற நேச்சரை காமிக்கிறேன், பார்த்து ரசிங்க. செம்மையாக இருக்குது. பா, நான் அந்த வயசில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இதை தான் சொன்னேன் வரும்போதே. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி மைண்டுக்கு ரிலீஃபாக இருக்கும். அங்கே இந்த பாருங்கள், இங்கே அப்படியே தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் பார்க்குற இடத்துல எல்லாமே இருக்கும். அந்த பெருசாக ஒரு அருவி போச்சுல, அதாவது ஆறு. ஸோ அந்த ஆறுலேருந்து தான் மோஸ்ட்லி எனக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே ஊற்றுதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அது மேலே இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:40 ஆகுது. நான் கீழே தான் சொன்ன மாதிரி 12:30 மோஸ்ட்லி ஆகிரும். 12:30நாலும் நான் 4 o'clock to 5 o'clock நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னல கீழே பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஓடுதுன்னு. எப்படியாவது பைசன் பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். முடியுமான்னு தெரியல, ஏன்னா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயமும் தெரியல. அப்படி இல்லைன்னா எலிஃபெண்ட் தான். எலிஃபெண்ட்டுமே ரொம்ப கஷ்டம். பைசன் கூட பார்க்கலாம் அப்படின்னாங்க, எலிஃபெண்ட் தான் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஃபாகில் அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது நமக்கு. அங்கே எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், திரும்பி போன பனிமுட்டை எல்லாமே திரும்பி ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பலாயிரம் ஸ்டாப்பிங் போடுவாங்க போல். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் கண்டென்ட் எடுக்கிறதுக்கிட்டே வந்திருக்காங்க போல். கேம் வேறு வச்சுருக்காங்க, அதனால தான் அப்படி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கண்டென்ட் எவ்வளோ பெருசு போகும்னு எனக்கே தெரியலங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 கண்டென்ட்டாக கூட போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு சூப்பரான ஸ்பாட்டை நான் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிடக்கூடாது இவ்வளோ நாள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா தான் நேரில் வரணும்னு ஒரு ஆசை வரும். லைட்டாக ஒரு ஹெட் பெயின் வருதுங்க. நம்ம கொஞ்சம் கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு நிறுத்தி கொஞ்சம் பிஸ்கட்ஸு வாட்டர்லாம் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் ட்ரிப்பை. திரும்பி பேக் டு ஹோம் அப்படின்ட்டு நான் வீடியோ ஆனால் முடிச்சிருவேங்க கீழே போயிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாட்டு கேட்டு வைப் பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும், பேச முடியாது, கஷ்டம். எவ்வளோ ஃபாக் இருந்துச்சு இந்த இடத்துக்கிட்ட தெரியாமல். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. தானே தனநானே தனநானே தனநானே, வா 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 வா. இந்த விஷயத்த வந்து நான் வீட்டில் போயிட்டு எல்லார்ட்டையுமே சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டிலலாம் கேட்க மாட்டாங்க, அவங்களாம் வேறு ஒரு இதில் இருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே நான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்ல போகிறேன், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ட்டு. இன்னும் பிரச்சனை இல்லை, ஆஃப் ரோட் வண்டி இருக்க பயமே. என்ன சொல்லலாம் உங்ககிட்ட. நிறைய விஷயம் பேசலாம் தான், என்னத்த சொல்கிறது. ட்ரிப்புன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம தனியாக அதை பற்றி பேசுவோம். இவங்களை நம்பி வந்தாங்கன்னா கைவிடாதீங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. அண்ட் வந்து அடுத்தவங்க காசில் வாழாதீங்க, அடுத்தவனை ஏமாற்றாதீங்க, அடுத்தவங்க காசை பிடிங்கி சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து யாரையும் கேலி பண்ணி பேசாதீங்க. அவன் லைஃப்பில் அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை பண்ணிட்டு போகிறான். உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, லவ்வராக இருந்தாலும் சரி, சரியா? போகிற போக்கில் எல்லாத்தையும் விட்டால் தான் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு குட்டை தண்ணி, இந்த வரும்போது காமிச்சல தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். ஓகே, வரும்போது காமிச்ச ஸ்பாட்டு தான். புதுசாக ஏதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேலே பாருங்கள், ஃபுல்லாக வீடு இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு.
வரும்போது ஒரு இடத்துல போய் விழுந்துருப்பேன். அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரில. போகும்போது பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். மண் அப்படியே சறுக்கி ஸ்கெட் ஆக்கிட்டே போயிடுச்சுங்க ஒரு ஸ்கெட்டு. இதோ இங்கே பாருங்கள், இப்போ எப்படி தெரியுது பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ ஃப்ரீயாக. கத்தனம் தான் தோணுது இந்த இடத்த பார்த்தோன்னே. நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியாக இல்லை யார் கூட வந்தாலும் ஸ்டே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா? பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு மிஸ்டெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஹை கிராஸ் கார்லலாம் ஜாலியாக வரலாம், பாட்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ணலாம். அதை விட பைக்கில் வரது தாங்க நமக்கு பிடிக்கும். கார்லாம் செட் ஆகாதுங்க. ஸோ ரோடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே நல்ல ரோடு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கேயும் பெருசான பேட்ச்லாம் இருக்காது. ஸோ நீட்டாக நீங்கள் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா, நானே இப்போ 3rd gear பாருங்கள், போகும்போது கூட கஷ்டப்பட்டேன். இப்போ பாருங்கள் அசால்ட்டாக போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்படி மூணார் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு மேகமலையுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரி, ஓகே, நான் ஆஃப் பண்ணுறேங்க. பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வரவங்க எல்லாருமே மேலே ஏதோ இருக்குது போல். இங்கே பாருங்கள், அப்படியே எல்லாமே கீழே இருக்குங்க. எப்படி தைரியமாக இவ்வளோ தைரியமாக கட்டி இங்கே வாழ்கிறாங்கன்னு தெரியல. நம்ம ஊர்லலாம் அங்கே மேலே அழகாக சூப்பரான இடத்துலையே வாழ்கிறதுக்கு பயமாக இருக்குது. இங்கே இவ்வளோ கஷ்டமான இடத்துலையும் வாழ்கிறாங்க. பாருங்கள், மக்களால் முடியாது என்ன இருக்குது சொல்லுங்கள்? எல்லாமே முடியுங்க. சப்போர்ட்டில் தான் இருக்குது. யார் சப்போர்ட் பண்ணுறா? வீட்டிலே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதான் வந்தாச்சுங்க கொடைக்கானல், பழனி, குற்றாலம். குற்றால அருவியிலே குடிச்சது போல் இருக்குதா? அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வருது. சொன்னால ஜெய்பீம் படம். ஸோ வரும்போது காமிச்சல, அது பாருங்க வந்துருச்சு. ஸோ இந்த பாலம் தான் அந்த பாலம். போகும்போது ரொம்ப லேட்டாக தெரியுது, வரும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுறோம். அது எப்படின்னே தெரியலங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாலம். ஸோ கிராஸ் பண்ணிட்டோங்க ஜெய்பீம் படம் எடுத்த பாலத்தை. சத்தியமாக அட்வென்ச்சர் எடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த அளவு ஒரு கம்ஃபர்டபுளை எந்த வண்டியுமே எனக்கு தராது. இந்த ஒரு வண்டி மட்டும் தான் எனக்கு லைஃப்லேயே கொடுத்துருக்கு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். காலைல 4:30 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி, டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுது. நினச்சி பாருங்கள், இருங்க நான் சொல்கிறேன். 7 மணி நேரம், கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நான் வந்து வண்டியிலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் பெருசாக சாப்பிட மட்டும் தான் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். மித்தபடி வேறு எதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே நிறுத்தலை. எம்மாடி பெருசாலாம் இருக்குது டேர்னிங்கு, நிறுத்தலை. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக பெயின் எதுவும் வரல. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் இதை விட பயங்கரமான ட்ரிப்லாம் பண்ணிட்டேன். வால்பாறைலாம் 1 டேயில் முடித்தேன். ஊட்டி, நிறைய ஊர், கொடைக்கானல், அது இல்லாமல் இருக்கிறதே லாங் டிஸ்டன்ஸ்னால் தூத்துக்குடி, அப்புறம் வால்பாறை. தூத்துக்குடி கூட நமக்கு ஹைவேஸ் தான், கீழே தான் ரோட்வேஸ் தான். இது வந்து மவுண்டைன் கால் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வால்பாறை அப்படி தான் முடித்தேன், ஊட்டிலாம் அப்படி தான் முடித்தேன். ஈவினிங் 6 o'clock நான் வீட்டுக்கே போயிடுவேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் ப்ளஸ் கம்ஃபர்டபுள் கொடுக்குது அப்படின்ட்டு. எனக்கு ஞாபகமே இல்லை இந்த வழியில் தான் நம்ம வந்தோமா அப்படின்ட்டு. சுத்தமாக ஞாபகம் இல்லைங்க. ஏதோ போகிற போக்கில் போயிட்டுருக்கோம். போவோம் வாங்க, எங்கே கொண்டு போய் விட்டுற போகுது. ஒன்று அந்த வழி இல்லைனா வேறு வழி எங்கேயாவது விடும். கீழே போனோம்னா அப்புறம் வேறு எதாவது பிடிச்சிக்க வேண்டியதான். ரூட்டை பிடிச்சிட்டோம்னா கடைன்னு போயிடலாம். ஓஹோ, இதாம்டா வியூ. இங்கே பாருங்கடா டே, தரமான ஸ்பாட்ரா டே. இந்த அங்கிள்ஸ்லாம் குரூப்பாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பாருங்கள் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுமே க்ளவுஸ் போடல. என்னடா மேகமலை மேலே ஏறும்போது மட்டும் ஃபாக் இருக்கேன்னு நினைக்காதீங்க. கீழே இறங்கும் போது ஃபாக் கொடுப்பாப்புல. அங்கே பாருங்கள், ரிட்டன் நான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட மேலே வந்து கீழே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கீழே போயிடுவேன். ஸ்டில் பாருங்கள், கீழே இறங்கிக்கிட்டு இருக்கேன். இங்கே அவ்வளோ ஃபாகு, எனக்கு ஒன்றுமே தெரில. வரும்போது கூட இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஃபாக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ போகும்போது பாருங்கள் அவ்வளோ ஃபாக் இருக்குது. எல்லாம் மோஸ்ட்லி ஃபோட்டோ ஷூட்டுக்கு தாங்க வராங்க.
நம்மளாம் ஜாலியாக சுற்றி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பப்ளிக் ரியாக்ஷன் நம்ம இஷாவுக்கு பயங்கரமாக இருக்குங்க எல்லா ஊர்லேயுமே. இதை பாருங்கள், யானையின் சாணம் அவ்வளோ தூரம் எவனா போய் வண்டி ஏற்றிருக்காங்க காரை. அதுவே தள்ளி தான் போய் போட்டிருக்கு, அது மேலே ஏற்றிட்டு போயிருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய டிரைவர் பாருங்கள் தலைவர். இப்போ இந்த ஃபாகில் யானை நிற்கணுமா, எனக்கு அதுதான் ஆசை. போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு யானையை பார்ப்போம்னா காட்டெருமையாவது பார்க்கலான்ட்டு ரெண்டுமே கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. சரி விடுங்க, நினச்சதை விட ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம், இதுவே போதும். இங்கே பாருங்கள் லைட் எப்படி தெரியுதுன்ட்டு, ஒன்றுமே தெரிலங்க, சுத்தமாக தெரில. அது எல்லோங்கிறனால கூட கொஞ்சம் தெரியுது, இது ஒயிட்டு வேறு, அவங்களுக்கு எப்படி தெரியும்னே தெரில. எனக்குலாம் வெளிச்சம் லைட் எரியுதா எல்இடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது முன்னாடி. பகவமூட்டத்திலே நீ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி தான் இருக்குங்க. நல்லா ஃபாக் இருந்துச்சு வரும்போது, ஆளுங்களே இல்லை, பயந்து பயந்து வந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வண்டி ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. மேலே நான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன், அவங்க எல்லாம் இப்போ தான் வராங்க. ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் இவங்களுக்கு இங்கேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் இவங்க இப்போ தான் வராங்க. வண்டி பெருசாக இருந்து கேமரா வச்சுருந்தோம்னா பப்ளிக் ரியாக்ஷன் தானாக வருங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. வயசுக்கு என்னங்க தெரியும், பார்க்கணுன்னா எப்படி பெண்களை பார்க்கலாமோ அதே மாதிரி தானே வண்டியும் பசங்களை பொறுத்த வரைக்கும். நான் பெண்களை ரசிச்சுக்கணும் இல்லையோ, வண்டியானா பயங்கரமாக ரசிப்பாங்க. ஒவ்வொரு பைக்கர்ஸ்க்கும் தெரியும் ஏன் அப்படின்னு. வரும்போது பார்க்கக்கூடாத அவனை பார்த்துட்டேங்க. நான் பின்னாடி பையன் உட்காந்துருக்கான், சரி பிஸ்கட் தான் கையில் கொடுக்குறான்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஒரு பொண்ணுங்க, கல்யாணம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரோட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? அவ்வளோதான், கீழே வந்தாச்சு கைஸ். கொஞ்சம் தூரம் தான். நான் வந்து கீழே என்ட்ரியை எக்ஸிட் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ விண்மில் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட அவ்வளோ இருக்குது விண்மில். காது வேறு அடைச்சடிச்சிக்குது, மேலே அவ்வளோ ஜில்லில் இருந்துட்டு கீழே வந்தோடனே தலை வேறு செம்ம வலிங்க. ஹெல்மெட் கொஞ்சம் இனிமேல் வாங்குற மாதிரினா எம்டிலாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. யூஸர் நானே சொல்கிறேன், ஹெல்மெட் வந்து வெயிட் அதிகம் எம்டி, அதனால் உங்களுக்கு ஹெட்டேக் சீக்கிரம் வந்துடும் இந்த மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி போயிட்டு இருந்தீங்கன்னா. குவாலிட்டி வேணும்னா கண்டிப்பாக எம்டி போகலாம், பட் ஆனால் ஹெட்டேக் வரக்கூடாது அப்படின்னா வேறு நீங்கள் பிராண்ட் தேடி பாருங்கள். குயிக் ஷிஃப்டர் ஓகே, ப்ராப்ளம் வந்துருச்சு கைஸ். பெரிய ப்ராப்ளமாக இல்லை, கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டால் சரியாயிரும். என்னென்னா நான் ஷூ வந்து தெரியாதனமாக கியர் லிவர்லேயே வச்சிட்டேன், அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. காது பாருங்கள் சும்மா சும்மா அடைச்சிக்குது. நான் கீழே போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா தான் சரி வருங்க. இதில் தெரியுதா வியூவு, காலைல எவ்வளோ பனிமூட்டம் வந்துச்சு. இப்போ பாருங்கள் மழை இல்லை, பிளாக் க்ளவுட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. வியூ பார்த்தீங்கன்னா பியூராக தெரியுது. ட்ரிப்போட லாஸ்ட் பெண்டு ஃபோர்டு பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. ட்ரிப்போட லாஸ்ட் பெண்டுக்கு வந்துட்டோங்க, அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. ஸோ ஹியர் வி ஆர் அவுட் ஆஃப் மேகமலை. என்ன பண்ணோம் தெரியலையே, சொல்லிட்டு போகணுமா? $57 சொல்லணுமா உள்ளே போயிட்டு? ஆமாம், இங்கே சொல்லிட்டு போகணும். இந்த வரேன். இப்போ காலையில் போனீங்களா? காலைல போனேன். எத்தனை நம்பர் என்ன? 57. 57. ரஞ்சித். ஓகே தேங்க்ஸ்ண்ணே. இடத்துக்கு வரணும்ல. அவ்வளோதான் கைஸ், ஓகேங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரமாக நிறுத்திட்டு இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் என் பண்ணிடுறேன். ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடு. வரும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஹெட்டேக் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காது வந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பவர் கிளாஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ தட் வந்து என்னால் அந்த ஹெல்மெட் இப்படி திருப்பிட்டு அப்படி பண்ணும்போது ஹெல்மெட்டோட வெயிட்டுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, மித்தபடி பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லாவே போச்சு. டேய் ஏங்க இவன் இங்கே தங்கிட்டாங்க. காலைல போகும்போது இருந்தால அந்த பையன் தான், சந்தோஷமாக இருக்கட்டும் அவனுங்களா அது. ஓகே, ஸோ இந்த ஓரம் கட்டிட்டு இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன்.
இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ்னா வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிட்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதேமாதிரி கண்டென்ட்லாம் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஈஷா. இவ்வளோ தூரம் மேலே சூப்பராக கூட்டிகிட்டு வந்துட்டா. ஒன்னம்போலி தான் லைட்டாக வர ஆரம்பிக்குது. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஜாலியாக நான் போயிடுவேன். ஒரு மேட்டரும் இல்லை, நின்றுக்கிட்டே போயிடலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சேரும். இன்னும் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணணும் பயங்கரமாக. கண்ணா அப்படின்னு அடிச்சு கிடக்குது. அவ்வளோ மழை, அவ்வளோ இது. ஓகேங்க, இந்த ட்ரிப் சூப்பராக போச்சு. அண்ட் ஓகே, எங்கப்பா சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். உங்கள்கிட்ட எல்லா வீடியோ சொல்கிறது தான், சேஃபாக இருங்க, சேஃப்டி மஸ்ட்டு. ஏன்னா நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேங்கிறது என் சேஃப்டியில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் சேஃப்டி நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்தவன் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாரும் தவறான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். பொண்ணுங்களை கூப்பிட்டு இப்போ தான் போக ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே பொண்ணுங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா இருங்கடா. சரி ஓகேங்க, டாடா பேடக்கே, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது மேகமலை விசிட் பண்ணுங்கள். வேறு லெவல் லொக்கேஷனு அண்ட் மந்த் பார்த்து வாங்க. ஓகேங்களா? ஓகேங்க, ஸோ பாய், லவ் யூ ஃபேமிலி.